ரெடியாப்பா? ரெடி ரெடி. புடிச்சிட்டாரு அவங்க. சோ இதுல வந்து அவரு கூப்பிட்ட ஒரு கேரக்டர் நான் என்ன இதெல்லாம் கேட்கல, அவருக்கு தெரியும் இவருக்கு என்ன கேரக்டர். இதுல வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வருவோம். பட் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா உள்ள எந்த ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரும் உள்ள வந்து சீரியஸா தான் இருப்பாங்க. அந்த கணக்கெடு, இந்த கணக்கெடு, இது எப்படி, அந்த போனை கொடு, செல்போன் கொடு, யாரும் இப்படிதான் பேசுவாங்க. ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் எவ்வளவு சின்சியரா சீரியஸா பண்ணுவாங்க. இந்த படத்தோட இன்கம் டாக்ஸ் காமெடி, அதுலயும் காமெடி. ஒரு பஞ்ச் சொல்றேன், டப்பிங்ல போட்டோம். எந்திரியா இங்கதான் செக் பண்ணணும். ஓய்க்கு சுந்தர் எந்திரிப்பாரு. எந்திரிச்சோன்னு ஒரு அனுபவம், என்ன இவ்வளவு லென்த்தா இருக்கான். டப்பிங்ல போட்டோம். அது அவ்வளவு கேப் ஃபில் பண்றது. இப்ப அந்த பழக்கம் எல்லாம் எங்க மாதிரி ரைட்டர்ஸ் கிட்ட ஒண்ணு இருக்கு. சைலண்ட் ஷாட்டா இருந்தாலும் அது மேல டப்பிங்ல த்ரோ பண்ணி அங்கேயும் ஒரு காமெடி. அந்த மாதிரி வந்து ராஜகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சின்சியரான பெரிய ஒரு காமெடி ரைட்டர். காமெடி மட்டும் இல்ல, ஸ்கிரிப்டர் நல்லா பண்ணுவாரு. அவரோட இந்த படத்துல இணைந்து நடிச்சது. ரெண்டாவது வந்து ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் கவுண்டமணி சார் நடிச்சது. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய காட் கிஃப்ட் தான். ஆனா ஒண்ணு, ஒத்த ஓட்டு முத்தையா மொத்த ஓட்டையும் வாங்கி கண்டிப்பா வாங்க போகுதுன்றதுல டவுட்டே இல்ல. கண்டிப்பா சட்டசபை எலெக்ஷன் மாதிரி 234 சீட்டு ஓகேவா, பல லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்னு நிச்சயம். இந்த வெற்றி படத்தில் நாங்களும் ஒரு சிறு பங்கு எடுத்து எங்களுடைய ஒர்க்கை பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், அப்புறம் ஹீரோக்கள், இவ்வளவு சாப்பிட்டான ஹீரோ நான் பார்த்தேன். ஆனா இன்னொன்னு, சினிமா படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்புறமா அவரும் சாப்பிட்டா மாறிடுவாரு. நீங்க வேற மாதிரி இல்ல படம் மாறிடுவாரு. பழைய காலத்துல எப்படின்னா நல்ல முழுன்னு இருந்த ஹீரோ, தாடி வச்சதும் இல்ல. ஆமா, இன்னைக்கு தாடி வச்சதும் ஹீரோ, முழுன்னு என்னமா வில்லன். ஆனா இருக்குங்க இந்த படத்துக்கு அப்புறம் இது பெரிய நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சோன்னா இவரு சேவ் பண்ணி முழுன்னு ஒரிஜினல் ஹீரோ வருவார். சோ வாழ்த்துக்கள். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். திரைப்படங்களை தயவு செஞ்சு இந்த போன்ல பாக்குறது, டிவியில பாக்குறதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ரசனை என்பது ஒரு 1000 பேரோட சேர்ந்து அப்படி ஒரு குதூகலமா ரசிக்கிறதா ரசனை. இவ்வளவு கிரிக்கெட் வந்து இவ்வளவு டிவியில ஒரு பால் போட்டா எப்படி அவுட்டான்னு 10 தடவை காமிக்கிறான்ல, டிவியில காமிக்கிறான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கிரவுண்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை போட்டதுதான். பட் இப்ப அங்கேயும் ஸ்கிரீன் வந்துருச்சு, அது வேறு. ஆனாலும் ஒரு 50,000 பேரோட உட்கார்ந்து பாக்குற கிரிக்கெட்